ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணி டேஸ்ட் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 பட்டை, 4 கிராம்பு. இது நல்லா பொரியணும். அப்போ தான் அந்த தேங்காய் பால் சாதம் நல்லா ஃப்ளேவராக நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 300 கிராம் அளவு வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்குனிங்கன்னா தேங்காய் பால் சாதம் நமக்கு ஒயிட்டாக கிடைக்காது. 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். பிரியாணி ஃப்ளேவரில் செம்மையாக இருக்குங்க இந்த ரைஸு. ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா கொதிக்கணும். தேங்காய் பால் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். லைட்டாக 2-3 பபிள் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி பபிள் வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரம்ப இலை, பிரியாணி ஃப்ளேவர் வர்றதுக்காக நான் ரம்ப இலை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த குக்கர் மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காய் பால் சாதத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.